இந்தாங்க, என்ன இதெல்லாம் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி கத்துனீங்க அவங்க முன்னாடி? என்ன இப்ப என்ன நடந்து போச்சுன்னு என்ன கேள்வி கேட்டுருக்க? நீ பிச்சைக்கார கும்பல கூட்டின்னு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சது மட்டும் இல்லாம என்னையே எதிர்த்து அவங்களுக்கு பறிஞ்சு பேச வந்திருக்க. அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன கேட்டுக்க நல்லா. இனிமேல் அவங்க கூட பழகிறத நிப்பாட்டிக்க. இன்னொரு முறை இந்த வீட்டு பக்கம் யாராச்சும் வந்தாங்க, செக்யூரிட்டியை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன். என்ன சொன்னீங்க? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவீங்களா? நீங்களா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னால நம்ப முடியலங்க. பணம் வந்தா மத்தவங்க மாறலாங்க, ஆனா நீங்களுமா? நம்ம வீடு தேடி வந்தவங்களை எப்படிங்க அவமானப்படுத்த உங்களால முடிஞ்சது? அவங்க கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன கொன்னுடுச்சு. இனிமேல் அவங்க முகத்துல எல்லாம் நான் எப்படி முழிப்பேன்? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். விரோதியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களை மதிச்சு ஒரு டம்ளர் தண்ணியாச்சு கொடுக்கணுங்க. அதுதான் இந்திய கலாச்சாரம். ஓ, நீங்க இப்ப புது பணக்காரர்ல, உங்ககிட்ட இத பத்தி எல்லாம் பேசுறத வேஸ்ட் எதிர்பார்க்கறத தப்புங்க. தப்புங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. கரன்சியை பார்த்ததும் சுத்தி இருக்கிற உறவினர்களை உதாசீனப்படுத்தாதீங்க. நீ அட்வைஸ் பண்ணி அதை நான் கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சா? நீ ரொம்ப நல்லாவே மாறி இருக்கிற ரங்கநாயகி. அந்த குப்பத்து ஜனங்களுக்காக ரொம்ப ரொம்ப நல்லாவே பேசுற. இதுதான் முதலும் கடைசியும். இனிமேல் அந்த பிச்சைக்கார கும்பலை பத்தி இந்த வீட்டுல எந்த பேச்சும் இருக்கக்கூடாது. அவங்கெல்லாம் நேத்து வந்தவங்க, இன்னைக்கு போயிட்டாங்க. இனிமேல் எப்பவும் வரமாட்டாங்க, வரக்கூடாது. அதையும் மீறி எனக்கு அவங்க தான் முக்கியம், அவங்க கிட்ட பேசுவேன்னு நீ அடம் பிடிச்ச, நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டி இருக்கும். திவ்யா, இந்த வீடு தானே? கரெக்டா பார்த்து சொல்லு. இந்த வீடு மாதிரி தான் இருக்கு. இந்த வீடா தான் இருக்கும். போவோம். ஆமா தங்கம், இதே வீடு தான். அடியே, இந்த கிழவியை எங்க கூட்டியாந்த? அதுவா தங்கம்? கிழவி வெட்டியா வெளியே உட்காந்து கதை பேசிட்டு இருந்தது. நான் போறத பார்த்துட்டு எங்கடி போறேன்னு கேட்டுச்சு. சரி, நம்ம சைட்ல ஆளுங்க நிறைய பேர் இருந்தா டோப்பாக்காரன் அளவிடுவானேன்னு நான் தான் கையோட கூட்டி வந்துட்டேன். ஏன்? இல்ல தங்கம், கிழவிய பத்தி உனக்கு தெரியாது. 10 பேர் வந்தாலும் ஒத்தாளா நின்னு சும்மா கன்னு மாதிரி சமாளிக்கும். நமக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும் கிழவி. என்ன கிழவி நான் சொல்றத? சும்மா வெட்டி சாத்திர மாட்டா. அட வா தங்கம், வந்த வேலைய பாப்போம். அதுவும் சரிதான். யோ, யார் யா வீட்ல? வெளியே வாயா. யோ, உன்னத்தான், வாய வெளிய. யாரு நீங்க எல்லாம்? என்ன வேணும் உங்களுக்கு? ஓ, மாரியம்மன் கோவிலுக்கு கூழ் ஊத்த பணம் கேட்டு வந்திருக்கீங்களா? கொஞ்சம் இருங்க, கொண்டாரேன். யோ தலப்பா, என்ன நக்கலா? தங்கம், இங்க பாருடி. சும்மா இரு. ஆளை பார்த்தா புலி மூட்டை மாதிரி இருக்கான். இவனை பார்த்தா பயந்த. என்னம்மா கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பேசுற? உனக்குள்ள என்னையா மரியாதை? டோமர. அடியே தங்கம், நாம வீடு மாறி வந்துட்டோண்டி. இந்த ஆளு யாருன்னே எனக்கு தெரியாது. அடி கிராதகி, புலி மூட்டன்னா தெரியாம தப்பு நடந்துடுச்சு, மன்னிச்சிடுங்க. எங்க ஓடுறீங்க? நில்லுங்க, உங்களை இப்பவே போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன். எஸ்கேப். ஹலோ, சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? இன்னும் வேலை முடியலம்மா, வர நேரம் ஆகும். வேலைக்கு போறப்ப மட்டும் சீக்கிரமா கிளம்பிடுங்க. ஆனா வீட்டுக்கு வரணும்னா மட்டும் லேட்டா வாங்க. என்னம்மா, இன்னைக்கு ஒரு நாள் தானே லேட்டு. ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. சரி சரி, நைட்டுக்கு என்ன சமைக்கட்டும்? ஏதாச்சும் செய்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் பண்றேன். கிளம்பிட்டு ஃபோன் பண்ணுங்க. கிளம்பிட்டேன்னு. சரிம்மா, வச்சிடுறேன். மா, எனக்கு நைட்டுக்கு நூடுல்ஸ் வேணும். பிச்சிடுவேன் பிச்சி. நூடுல்ஸ் கேட்டனா எப்பயோ ஒரு வாட்டி சமைச்சு கொடுத்தா போதுமே, எப்ப பார்த்தாலும் கேப்பியே. குழந்தைங்க நூடுல்ஸ் சாப்பிடவே கூடாது, அதுவும் நைட்ல கூடவே கூடாது. முக்கியமா உனக்கு நைட்ல நூடுல்ஸ் சாப்பிட்டா ஜீரணமே ஆக மாட்டேது. காலையில எழுந்து வாந்தியும் பேதியுமா இருக்க நீ. அதனால நூடுல்ஸ் எல்லாம் கிடையாது, கோதுமை மாவு கரைச்சி வச்சிருக்கேன். உங்க அப்பா வரட்டும், சூடா தோசை ஊத்தி தர, எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. மங்கமக்கா, உன்ன. அடியே வேணாண்டி. ஏ தங்கம், நிறுத்து. சும்மா இருங்க மங்கமக்கா, உங்களுக்கு தெரியாத விஷயம். ஏண்டி பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? அவளை போட்டு இந்த அடி அடிக்கிற? ஆமாக்கா, இவ பண்ண வேலைக்கு அடிச்சதோட நிறுத்திட்டேனேன்னு சந்தோஷப்படுங்க. ஆண்டி, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? எதுக்காக அவங்கள அடிக்கிறீங்க? சொல்றேன்.